ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரமவா பார்க்கலாம் வாங்க. மதி வந்து ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த விஷயம் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தெரிய வருது. கால் பண்ணி பேசுறாங்க. "என்ன மதி, உனக்கு வேலை போயிடுச்சா? எப்படி என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியலம்மா. கொஞ்சம் நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. அப்புறமா பண்றேன்னு" சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. சுரேஷ் ரூம்குள்ளார வந்து டோரை லாக் பண்ணிட்டு மதிய அழுதுட்டு இருக்க மதிய வந்து சமாதானப்படுத்துறாங்க. அழுகாதன்றாங்க. அது எவ்வளோ முக்கியம் தெரியுமா அந்த வேலைன்றாங்க. அங்க உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாம் என்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நான் அப்படி இருப்பேன் அந்த காலேஜ்ல. ஆனா ப்ரொபோசரே இன்னைக்கு வேலைக்கு வேண்டாம் நீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துடுச்சுன்னா, ஏதோ தப்பு நடந்திருக்குன்றாங்க. ஏன்னா நேர்மையாவும், உண்மையாவும் செய்றவன் நாங்க வேலை. ஆனா அந்த வேலைய வந்து விட்டு தூக்குறும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. தப்பு பண்ணி தூக்குனா அது ஒரு நியாயம் இருக்கும். ஆனா எந்த ஒரு தப்பும் நான் பண்ணாமலே என்ன அந்த வேலைய விட்டு தூக்குறாங்கன்னா, அது எனக்கு என்னால ஏத்துக்க முடியல. ஏன் அப்படி தூக்குனாங்க? என்ன ஏதுன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணுன்ட்டு மதி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சுரேஷ் இருந்துட்டு, "சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னுவாங்க." மதி இருந்துட்டு, "என்ன சொல்றீங்கன்றாங்க?" "உண்மைய தான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன்றாங்க." ஏன்னா, "நீ நேர்மையாவே, உண்மையாவே வேலை செஞ்சே உன்ன தூக்கியிருக்காங்கன்னா, காரணம் என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும்லன்றாங்க. நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுற. ஏன்னா, அந்த வேலைய நீ அவ்ளோ நேசிக்கிற. அப்படி இருந்துமே, அவ்ளோ நேர்மையா, உண்மைய செஞ்சுமே உன்ன அந்த வேலைய விட்டு தூக்கியிருக்காங்கன்னா, கண்டிப்பா வேற ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுல்ல. முதல்ல என்ன ஏதுன்றத கண்டுபிடிக்கிறேன். அதனால வேலை போயிடுச்சுன்னு நெனச்சு, இதே நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம, படுத்துட்டு தூங்குன்னு." சுரேஷ் பாட்டுக்கு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு படுத்துக்கிறாங்க. மதி வந்து ஆறுதலா சுரேஷ் பேசினது அவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இருந்தாலுமே வந்து இவர தப்பா நெனச்சுட்டோமே! நெறைய விஷயத்துல வந்து இவர் நல்லவரா தான் இருக்காரு அப்டின்ட்டு அவங்களுமே நெனைக்கிறாங்க. சரி, அவரும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளும் என்ன இது ரீசன்ன்றத நம்ம மேடம் கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு மதியமே பார்த்தீங்கன்னா, சுரேஷ பார்த்து ரசிச்சுட்டே தூங்குறாங்க. அதோட இந்த ப்ரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.